ட்ரேடிங் இப்போ எங்கே பார்த்தாலும் யாருக்கிட்ட கேட்டாலும் நானும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் நான் வந்து டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அதை எப்படி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய சொந்த ரிஸ்கில் நம்ம சொந்த காசை போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த காசு வந்து அம்பவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்துருவாங்க இல்லையா. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடிங் மூலியமா இருக்கக்கூடிய ஆசையை காமிச்சு பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்கேம் பண்றது. டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல அந்த காசை போட்டு நான் ட்ரேட் பண்ணி அப்படியே டபுள் த அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்ல நான் கிரெடிட் பண்ணிடுவேன் 100% கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்கேம் பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் மாட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அமௌண்ட் இழந்திருக்காரு. இந்த டெலிகிராம் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பாகவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப டேஞ்சரான ஆப்புமே அதுதான். ஏன்னா இந்த ஸ்கேமர்ஸ் மேக்ஸிமம் டெலிகிராம் மூலியமாக தான் வந்து நம்மளை ஏமாத்திட்டே போவானுங்க. மேக்ஸிமம் ஸ்கேம்ஸ் வந்து டெலிகிராம் மூலியமாக தான் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற குரூப்பில் ஆட் பண்ணிடுவானுங்க. திடீர்னு பார்த்தா ட்ரேடிங் அப்படிங்கிற குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க, பிட்காயின்ற குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி எந்த குரூப்பில் நம்ம எப்போ ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. திடீர்னு நிறைய மெசேஜஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மெசேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே நம்மளையே அறியாமல் ஆசையை தூண்டுவானுங்க. நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், தேங்க்யூ ஸோ மச், இப்படிப்பட்ட குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேட்ஸை பார்க்கும்போது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதே புரியாது. அதுக்கப்புறம் யார் நீங்களாம் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அந்த குரூப்பில் போட்ட உடனே ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணுவான். நீங்கள் வந்து என்கிட்ட பர்சனலாக வாங்க, உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாற்ற ஆரம்பிப்பானுங்க. இந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு திடீர்னு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்போடைய பேர் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல இருக்கு. அதுக்குள்ளே போன உடனே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 4,000 ரூபா, 3,000 ரூபா போட்டிங்கன்னா 7,000 ரூபா, 10,000 ரூபா போட்டிங்கன்னா 20,000 ரூபா, 50,000 ரூபா போட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா. இந்த மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து டபுள் ஆயிரும். அதுவும் எவ்வளோ நேரத்தில்? வெறும் 45 மினிட்ஸ்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். 10,000 ரூபா நம்ம கொடுக்குறோம், அதை 45 நிமிஷத்தில் 20,000 ரூபாய் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவான் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கி அவன் ஒர்க் பண்ணி மறுபடியும் நம்ம கிட்ட காசை கொடுக்கணும். அவன் காசை இன்வெஸ்ட் பண்ணி அவன் பாட்டு ஒர்க் பண்ணி காசை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே, அவனே மிகப்பெரிய பணக்காரனா மாறிடுவானே. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதை நம்ம யோசிச்சு பார்த்துட்டாலே சரி ஓகே இது ஸ்கேம் தான் அப்படிங்கிறத நம்ம அங்கேயே புரிஞ்சுக்கலாம். பட் நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பேராசை இருக்கு பாத்தீங்களா, அது அப்பதான் வெளியே வந்து வாயை புழக்கும். அதாவது பரவாயில்லையே 10,000 ரூபாய் 45 நிமிஷத்துல 20,000 ரூபாயா, அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்ப எவ்வளவு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட அந்த குரூப்பை வந்து 2 மாசம் ஃபாலோ பண்ணிருக்காப்ல. சரி ஓகே என்னதான் பண்றாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 மாசமா டெய்லி அந்த குரூப்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத பார்த்துட்டே இருக்காப்ல. அந்த குரூப்ல வேற எதுவும் நடக்காது. எல்லாருமே எனக்கு இவ்வளோ கிடைச்சிருச்சு அவ்வளோ கிடைச்சிச்சு, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன், நான் BMW கார் வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், இது நீங்க கிடைச்சது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற அளவுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. யாரா இருந்தாலுமே பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே கிரியேட் பண்ணிடுவானுங்க. ஏன்னா அந்த குரூப்ல வந்து ஸ்மால் மெம்பர்ஸ்லாம் இருக்க மாட்டானுங்க, அது ரொம்ப பிக்கா இருக்கும். 22,000 32,000 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி இருக்கும். அவனுங்களே ஆளை செட் பண்ணி பாட் மாதிரி கிரியேட் பண்ணி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பானுங்க. இவர் 2 மாசம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மினிமம் அமௌண்ட்டா ஒரு 2,000 ரூபாய் போடலாம் அப்படிங்கிற மாதிரி 2,000 ரூபாயில ஆரம்பிச்சிருக்காரு. 2,000 ரூபாயை ஜிபே பண்ணி விட்ட உடனே அவன் சொல்லியிருக்கான் 2,000 ரூபாய் ஸ்லாட் இப்போதான் முடிஞ்சிச்சு, நீங்க 3,000 ரூபாய் ஸ்லாட்ல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1,000 ருபீஸும் அனுப்பிச்சிட்டாரு. போட்ட உடனே ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது உங்க அமௌண்ட் வந்து 7,000 கன்வெர்ட் ஆயிடுச்சு, பட் இந்த 7,000 நீங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மறுபடியும் டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சரி ஓகே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் போட்டிருக்காரு. மறுபடியும் அது வந்து அது எவ்வளவு ஆயிடுச்சு 15,000 20,000 கிட்ட வந்துருச்சு போல இருக்கு. சரி இந்த 20,000 இப்போ எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்க உடனே வித்ட்ரா பண்ண முடியாது, என்னுடைய கமிஷன் அமௌண்ட்டை நீங்க கொடுத்தாதான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஏண்டா அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட 20,000 ரூபாய் இருக்குது, அதுல இருந்தே நீ கமிஷன் அமௌண்ட்டை எடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல நீங்க கமிஷன் அமௌண்ட் அனுப்பிச்சாதான் நான் இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி கமிஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 3,000 ரூபான்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு 3,000 ரூபாயை அனுப்பிச்சு விட்டாச்சு. அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே செக் பண்ணி பார்த்துருக்காப்புல 15 மினிட்ஸா அந்த அமௌண்ட் எதுவும் வராது இல்லையா, வரல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நீ வந்து டாக்ஸ் கட்டாதனால தான் அந்த காசு வரல போல இருக்கு, நீ வந்து டாக்ஸ் கட்டிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. டாக்ஸா அது எவ்வளவுனா அது ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னு இருக்கேன்.
ஏண்டா நீ கொடுக்குற மீதி லாபம் ஃபுல்லாக டேக்ஸு கமிஷன்னே போயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2000 ரூபாயும் அமுச்சு விட்ருக்காப்புல. 2000 ரூபாய் அமுச்சு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் காசு வந்துருச்சான்னு சொல்லி கேட்டிருக்கான். மறுபடியும் காசு வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு, பெரிய அமௌண்ட்டாக வந்துச்சுன்னா இந்த டேக்ஸோட டேலி பண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னமோ சொல்லி இவங்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்கு மட்டுமே அவன் முயற்சி பண்ணியிருக்கான். இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80,000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் காசை போட்டாப்புல அந்த காசு 3 லட்ச ரூபாயா மாறிடுச்சுன்ற அளவுக்கு அடிச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சரி ஓகே உன் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே நம்பரை வாங்கிட்டு இந்த மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கான். அதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு போலக்கு, சரி ஓகே ஏதோ ஸ்கேம் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாரு, நீ அமௌண்ட் அனுப்பல வெறும் வந்து மெசேஜ் தான் டைப் பண்ணி அனுப்பியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியா சரி ஓகே அப்போ மறுபடியும் ஒரு அமௌண்ட் நீ இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து அமௌண்ட் வந்துடும், வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அனுப்புறேன் இருக்கான். அதாவது இந்த ஸ்கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அவன் வந்து நம்மளை ஸ்கேமருங்கிறத கண்டே பிடிச்சிட்டா கூட மறுபடியும் அவனை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை காசை கொடுத்துட்டான்னா அந்த காசையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் காசு கேட்டு பார்ப்போம். அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க ஏமாத்திட்டே இருப்பானுங்க. பட் இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஓரளவுக்கு உஷாராகி சரி ஓகே இவன் ஸ்கேமர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே காசெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே ஓ இஷ்டம், உன்னோட 3 லட்ச ரூபா காசு என்கிட்ட தான் இருக்கு, நீ எப்போனாலும் இந்த காசை கட்டிட்டு அந்த 3 லட்ச ரூபாயை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுலேயும் இந்த ஸ்கேமர் வந்து என்னுடைய ஐடி கார்டை பார்த்துக்கோ, என்னுடைய என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ எல்லா ப்ரூஃபையும் பார்த்துக்கோ, நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன். அந்த ப்ரூஃப்லாம் அவனுடைய ஐடி கார்டில் ட்ரேடிங்கே ஸ்பெல்லிங் தப்பாக தான் இருந்திருக்கு. அதையாச்சும் பார்த்து இவங்க உஷாராக இருந்திருக்கலாம். பட் வந்து அவங்க அந்த டைமில் அதெல்லாம் கவனிக்கல போல இருக்கு. சரி ஓகே எல்லாரும் குரூப்பில் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறாங்க, எல்லாரும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் இவ்வளோ ப்ரூஃப் அனுப்புறான், எனக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவ்வளோ பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைங்கிற இடத்துல போய் விழுந்து கடத்தில் 1 லட்ச ரூபாய் இழந்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்துட்டு 1 மணி நேரத்தில் உங்கள் அமௌண்ட் வந்து டபுள் ஆக்கி காட்டுறேன், 2 மணி நேரத்தில் ட்ரிபிள் ஆக்கி காட்டுறேன், நான் ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் அது இது அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சு விட்டானா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு அவன் சம்பாதிச்சு கொடுத்து அவன் என்ன பண்ண போறான், அதுக்கு அவனே சம்பாதிச்சுட்டு போயிடுவானே அப்படிங்கிற சிம்பிள் லாஜிக் உங்க மைண்டுக்கு வந்தாலே இந்த மாதிரிலாம் ஏமாற மாட்டீங்க. அண்ட் முக்கியமா டெலிகிராம்ல இந்த மாதிரி குரூப்ல உங்களை ஆட் பண்றாங்க, டெலிகிராம் கிடையாது வாட்ஸ்அப்ல எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் பிளாட்ஃபார்ம்லையும் உங்களை வந்து அன்னோன் பர்சன் ஆட் பண்றாங்க, அதுல நிறைய மெசேஜஸ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ் எல்லாம் போய் கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க, அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காதீங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் லீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ரிப்போர்ட் அண்ட் லீவ் கொடுங்க. ஸ்பேம் அந்த ஆப்ஷன் கிடைச்சுன்னா ஸ்பேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்து விட்டுருங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. இல்ல அது என்ன குரூப் என்ன ஏதுங்கிறத நான் ஆராய்ச்சி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனீங்கனாலே உடனே பர்சனலா வருவானுங்க, உங்ககிட்ட சேட் பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உடனே இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அண்ட் இவர் இதை ஸ்கேம்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த குரூப்ல போய் ஸ்கேம்ன்ற மாதிரி டைப் பண்ணாராம், உடனே இவர் அந்த குரூப்ல இருந்து தூக்கிட்டாங்களாம். அந்த தூக்குனது மட்டும் இல்லாம இவனுங்க இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்லயும் இவரை வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை, யாரை ஸ்கேம் பண்ணோம் என்ன ஏதுலாம் பார்க்கறது கிடையாது. பிடிச்சி மறுபடியும் ஏதாச்சும் குரூப்ல போட்டு ஏமாத்திட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க போல இருக்கு. அண்ட் அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குதான், நான் வந்து இவ்வளவு சம்பாதிச்சேன், இந்த குரூப்ல வந்து இவர்கிட்ட ட்ரேட் பண்ணி தான் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசி அதுலயும் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் பேசி வீடியோஸ் எடுத்து அந்த குரூப்ல ஃபுல்லா போட்டுருக்காங்க. இந்த டெலிகிராம்ல போனா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே எல்லாருடைய வீடியோஸே இருக்குதான், நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அவ்வளவு சம்பாதிச்சேன். ஸோ நம்மள முடிஞ்ச அளவுக்கு நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏமாந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணும்போது டே மச்சான் நான் அதில் போட்டு காசு ஏமாந்தேன்டா நானும் ஏமாந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே 4 பேர் சொன்னாங்களாம். ஸோ யாருக்கிட்டையும் சொல்லாமே எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஏமாந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நீங்க போய் மாற்றீங்க அப்படின்னா உடனே வெளியே வந்துருங்க. இந்த அவேர்னஸை நீங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு உங்க சர்க்கிளுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவேர்னஸோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நான் ஏமாந்த மாதிரி வேற யாரும் ஏமாந்துட வேணாம். அந்த குரூப்ல 22,000 பேர் 32,000 பேர் இருந்தாலும் அதுல வந்து ஒரு 100 பேர் 200 பேர் ஜெனியூனா இருந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து அவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. ஸோ அதில் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.